அதுலேயும் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக 2 டைப். பிளியோமார்பிக் அடினோமான்னு சொல்லுவோம், இன்னொன்று வார்த்தன்ஸ் டியூமர்னு சொல்லுவோம். இந்த பிளியோமார்பிக் அடினோமா தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப காமனான ஒரு விஷயம். மோஸ்ட் ஆஃபன் பார்த்தீங்கன்னா இந்த பெரோட்டிட் கிளாண்டில் வரக்கூடிய இந்த கட்டிங்கிறது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் பிளியோமார்பிக் அடினோமா. இந்த பிளியோமார்பிக் அடினோமாங்கிறது ஒரு பினைன் டியூமர். அது வேற அங்கே மட்டும்தான் இருக்கும். அது யூஸ்வலாக வேற எங்கேயுமே பெருசாக பரவாது. பட் அந்த பிளியோமார்பிக் அடினோமாவே பல வருஷங்களா நம்ம ஒன்றுமே செய்யாமல் விட்டோம்னா சில 10, 15, 20 வருஷம் கழிச்சு அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போது இந்த மாதிரி இந்த டியூமர் வருது அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சலைவரி கிளாண்டில் கட்டி வந்தோடனே அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது அது என்ன விதமான கட்டின்னு தெரிஞ்சுக்கும். பல நேரங்களில் அது நெறிக்கட்டியாக கூட இருக்கலாம். நெறிக்கட்டியாக இருந்தால் ஏதோ இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கும். அது இன்ஃபெக்ஷன் முடியும் போது தானே செய்யாது. ஓகே, ஒருவேளை நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறோம், அல்ட்ராசவுண்டில் பியோமார்பிக் அடினோமான்னு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அதுலேருந்து ஒரு சின்ன பயாப்சி. அந்த பயாப்சி வந்து நம்ம எஃப்என்ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அப்படின்னு.